எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மதிப்பிரகாஷ். நான் 2020 உள்ளே வந்தேன். எல்லோரும் விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் வெல்ல முடியல. ஏன்னா கொரோனா 2020 எக்ஸாம் முடியாது, 21 எக்ஸாம் முடியாது, 22 மட்டும்தான் எக்ஸாம். ஃபஸ்ட் எக்ஸாமோட குரூப்போட ப்ரிலிம்ஸு அதை கிளியர் பண்ணிட்டேன். அதை கிளியர் பண்ணி 2 எக்ஸாம் ஒரே டயத்தில் வந்துச்சு. குரூப் 2வும் குரூப் 4ம். கனிமுருகன் சார் தான் மெயின்ஸோட இன்ட்ரோ கிளாஸ் இங்கே தான் உட்காந்துட்டேன். ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னார். நான் குரூப் 2 மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குரூப் 4 நான் தொடவே இல்லை. ஃபிலிம்ஸை முடிச்சுட்டு அது அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப எக்ஸாம் இந்த மாதம் ஜூன் மேல எக்ஸாமு எனக்கு இன்னும் நான் இருக்குது. மே 24 நினைக்கிறேன் ஃபிலிம்ஸ் நடந்துச்சு. சரி ஜூனில் ரிசல்ட் வந்துடும், அடுத்த 3 மாதம் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் குரூப் 4 குரூப் 2 மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட்டும் போடல, ஒன்றும் போடல. எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, குரூப் 4க்கு இதாகிட்டாங்க. 10 நாள் மட்டும் படிச்சுட்டு என் கூட படித்தவங்களாம் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. போன டைம்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. போனால் மெயின்ஸ் எக்ஸாம் போயிட்டேன். நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நானும் போயிட்டேன். அங்கே போனால் அங்கேயும் விதி விளையாண்டுருச்சு. என்ன செஞ்சிச்சு, ஏன் பேப்பர் எல்லாத்துக்கும் மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பேப்பர் எல்லாத்துக்கும் மாறிடுச்சு. ஏன் பேப்பரில் இன்னொருத்தவங்க எழுதிட்டாங்க. மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்லேயே எழுதிட்டாங்க. அங்கேயே நான் அழுதுட்டேன். முடிஞ்சு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி. அப்புறம் நான் நியூஸ்லேட்டர் சொன்னேன், இதில் நான் எழுத முடியாது, எப்படி எழுதிட்டாங்க, இதில் நான் எப்படி எழுதுறது அப்படின்ட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நியூஸ்லேட்டர் வரவங்க காலேஜ் ஸ்டாஃப் தான், அவங்களுக்கு தெரியாது. நீ இதில் எழுத வேண்டியதானே சொன்னாங்க. இதில் நான் எழுத முடியாது. 1/2 மணி நேரம் போயிடுச்சு, 1/2 மணி நேரம் முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். ½ மணி ஹவர் கழிச்சு தான் எனக்கு ஆன்சர் ஷீட்டே கொடுக்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. எல்லாத்துக்கும் நியூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரிண்ட் ஆகி வரும். நான் கையில் எழுதி கொடுத்தேன். ரிசல்ட் வந்துருச்சு. ஜனவரி 12 வருண்டாங்க, 11 வந்துருச்சு. 11 வரல, எனக்கு வரல. நான் அன்னைக்கு வரேன், இன்ஸ்டியூட்டில் வெளியே தரேன். முத்துக்குமார் சார் தான் வெளியே நிற்கிறாரு. முத்துக்குமார் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. எப்போ நான் டெஸ்ட் எழுதி போனாலும் முத்துக்குமார் சார் என்னோட மார்க் கேட்பாரு. ஏன் 150 நடந்திருக்கேன், நான் 140 மேலே போட்டிருப்பேன். ஏன் 143 போட்டிருக்கு சார், ஏன் போடலை, 2 மார்க் மேக்ஸில் போயிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்லாத, நீ டெஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டே தானே இருக்கோம், நீயே எப்படி போட்டுற அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்டர்வியூ இது போயிட்டு இருக்கு, கிளாஸ் இங்கே போயிட்டு இருக்கு, இன்டர்வியூ கிளாஸ் போயிட்டு இருக்கு உள்ள பேங்க் ஹாலில். அந்த காலுக்கு முன்னாடி தான் சுயேஷ் சார் உள்ளே இருக்காங்க. நான் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி சார் நடந்துச்சு, எனக்கு பேப்பர் திருத்திருப்பாங்களா அப்படின்னு நான் முத்துக்குமார் சார் கேட்குறேன். முத்துக்குமார் சொல்கிறாரு, சுயேஷ் சார் உள்ளே இருக்காரு, இருக்க நான் கேட்போம்னு சொல்லிட்டு வெளியே நின்றுருக்கேன். அப்புறம் திரும்ப உள்ளே போய் உட்கார வச்சிட்டாரு என்ன இன்டர்வியூ கிளாஸ்க்குள்ள. நான் போய் உட்காந்துருக்கேன். எல்லாரும் கிளியர் பண்ணவங்க ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்காங்க. நான் மட்டும் போய் சும்மா உட்காந்துருக்கேன். சுயேஷ் சார் கேட்குறாரு, நீ கிளியர் பண்ணிட்டீங்களா, எனக்கு தெரியாது. சுயேஷ் சாருக்கு கிளியர் பண்ணிட்டீங்களா, நான் கிளியர் பண்ணல. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நம்ம கிளியர் பண்ணாமல் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1 நாள் கழிச்சு முத்துக்குமார் சார் வெளியே கூப்பிட்டு வந்துட்டார். சரி வா, அவனை திருத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் அது அப்படியே போயிடுச்சு. 2023 சரி குரூப் 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு மெயின்ஸ்ன்ற இதே விட்டு போச்சு. மெயின்ஸை நம்ம எழுதவே கூடாது, ஏதாவது ஒரு எக்ஸாம் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2024 டிசம்பர்லேருந்து ஸ்டடி ஹாலில் இந்த வருஷம் எல்லா குரூப் 1 மெயின்ஸும் இந்த வருஷம் எழுதுனே வரல. எனக்கு மெயின்ஸில் இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. ஆனால் இந்த வருஷம் குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ அங்கே போய் தான் நினச்சேன், குரூப் 1 மெயின்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் எழுதுறாங்க, 1800 பேர், நான் ஒரு ஆள். அங்கே போய் தான் நினச்சேன் நம்ம மெயின்ஸ் விடக்கூடாது. அப்புறம் குரூப் 4 மட்டும்தான் இந்த வருஷம் குரூப் 4 மட்டும்தான் படித்தேன். ஆனால் எல்லா எக்ஸாம் இந்த வருஷம் கிளியர். ஸ்டடி ஹாலில் தான் உட்காந்து படித்தேன். 2024 டிசம்பர்லேருந்து இப்போ வரையும் இங்கே தான் உட்காந்துருக்கேன். நேற்று வரை இங்கே தான் இருந்தேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா, அதனால் நான் வர முடியல, 2 நாள் வரல. நான் நேற்று இருந்தேன், நாளைக்கு டெஸ்ட் போடுவேன். இங்கே தான் இருப்பேன், எப்பயும் இங்கே 24/7 இங்கே தான் இருப்பேன். இந்த குரூப் 4 மட்டும்தான் இந்த வருஷம் படித்தேன். ஆனால் எல்லா எக்ஸாம் கிளியர். குரூப் 1 மெயின்ஸ் இந்த வருஷம் எழுதியிருக்கேன், கிளியர் ஆகலை. நான் அடுத்த வருஷம் திரும்ப எழுதுவேன். அங்கே போய் தான் நான் மெயின்ஸ் எழுதணும்னு ஒரு இதே கிடச்சிச்சு எனக்கு. ஏன்னா 1800 பேரில் நம்ம ஒரு ஆளே, அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. நான் மெயின்ஸ் எழுதக்கூடாதுன்னு நினச்ச இடத்துல அங்கே போய் அங்கே போய் அந்த இதை பார்த்த பின்னாடி தான் நம்மளும் குரூப் 1 மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ் எழுதி. அப்புறம் அந்த காயத்ரி அக்கா, அந்த நந்தினி காயத்ரின்னு சொல்லிட்டு குரூப் 2 அவங்க போயிருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, அந்த அக்காட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரிக்கு. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே குரூப் 1 ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா நல்லா போய் பண்ணிட்டு காலையில் எனக்கு தெரிஞ்சிருச்சு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டோட சொன்னேன், மச்சி நீ ஜாயின் பண்ணிடு குரூப் 1 மெயின்ஸுக்கு. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் குரூப் 4 மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு தான் படித்தேன். திரும்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்புறம் ப்ரிலிம்ஸ் நான் முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே போய் மெயின்ஸுக்கு போகிறப்ப அவங்ககிட்ட நிறைய இது கிடச்சிச்சு. அங்கே இருந்தவங்க 5 நாள் அங்கே இருந்தேன் நான் நம்ம சென்னையிலேயே. அப்போ அவங்ககிட்ட அவங்க வந்திருக்கவங்ககிட்ட நிறையா பேசினேன். அப்போ அவங்க நிறையா சொன்னாங்க, அப்போ தான் மெயின்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கிடச்சிது. இப்போ வரையும் எனக்கு மெயின்ஸ்னால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா பிப்ரவரி 24 நினைக்கிறேன், பிப்ரவரி மாதமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா 2023 மெயின்ஸில் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. என் பேப்பர் 100 எழுதுங்க, யாருக்குமே நடக்காது, யாருக்குமே அந்த மாதிரி நடந்திருக்காது, எனக்கு மட்டும் நடந்துச்சு.
அது என்ன செய்யுது, அவ்வளோதான் நம்மளால் அவ்வளோதான் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2020 விளையாண்டார் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் 2020 எக்ஸாம் கிடையாது, 21 எக்ஸாம் கிடையாது, 22 எக்ஸாம், 23 எக்ஸாம் கிடையாது, 24 எல்லா ப்ரிலிம்ஸும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து யாருன்னா சுரேஷ் அகாடமி தான். முத்துக்குமார் சார் நான் கிளியர் பண்ணாமல் வந்தப்போ வந்து நின்னப்பே நீ படிவுனேன்னு சொன்னது முத்துக்குமார் சார் தான். நான் கிளியர் பண்ணிட்டு வந்து குரூப் 4 ரிசல்ட் பார்த்தேன். நான் அகாடமிக்கு வரேன், அப்போ தான் ரிசல்ட் வந்துச்சு. நான் 177 கொஸ்டின் போட்டிருந்தேன், 235 ரேங்க். நான் அகாடமிக்குள்ள வர ரிசல்ட் வந்துருச்சு. நான் அப்பயும் போய் முத்துக்குமார் சாரை பார்த்தேன். முத்துக்குமார் சார் இல்லை, சரின்னு சொல்லிட்டு நான் ரிசல்ட் வந்துருச்சுன்னு வீட்டுக்கு போகலான்னு போகிறேன். முத்துக்குமார் சார் எனக்கு எதிர்த்தாப்புலேயே வந்துட்டார், அங்கிட்டு இருந்து வந்துட்டு இருந்தார். அவர் சொன்னேன் சரி உடனேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்புறம் திரும்ப கவுன்சிலிங் போயிட்டு வந்தேனே பார்த்தது முத்துக்குமார் சார் தான். இந்த இடத்துல எல்லா சப்போர்ட் பண்ணதே எனக்கு முத்துக்குமார் சார் தான். எனக்கு மெயின்ஸும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் சார் எனக்கு என்ன கொடுத்தாங்க, சுரேஷ் சார் எனக்கு ஸ்டடிகால் ஏற்படுத்தாங்க. ஸ்டடிகாலே எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். இன்னும் ஸ்டடிகாலில் தான் இருப்பேன், இப்பயும் ஸ்டடிகாலில் தான் இருப்பேன். இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிழா, அதனால் நான் வரல. இன்றைக்கி நாளைக்கு டெஸ்ட் போடுவேன் வந்து ஸ்டடிகால் தான். ஸ்டடிகால் 24/7 நான் ஸ்டடிகாலில் தான் இருப்பேன். பேங்காலில் தான் படுத்திருப்போம், நைட்லாம் அங்கே தான் படுத்திருப்போம். ஸ்டடிகாலு பேங்காலு இதை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.